கப்பிள்ஸ் கண்டிப்பா நீங்க உங்க ஆக்ஷனை சீக்கிரமாவே எடுங்க, ரொம்ப தள்ளி போடாதீங்க. 35 வயசு ஆயிடுச்சா, அதுக்கு மேல போனாலே குழந்தையே வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம் வீடியோ இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம குழந்தையே பிறக்காது, நமக்கு தான் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 35 இயர்ஸ்க்கு மேல போனா உங்க ஃபர்டிலிட்டி ரேட் குறையும் அப்படின்னு சொல்றாங்களே தவிர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லல. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஆக ஆக உங்க ஃபர்டிலிட்டி ரேட் குறையுது. ஆனா 0 ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு ஏஜ் 35க்கு மேல ஆனாலும் உங்களுக்கு ஹோப் இருக்கு, கண்டிப்பா கன்சீவ் ஆக முடியும். ஆனா நீங்க பண்ண வேண்டியது இன்னும் டைம் போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்துடலாம கண்டிப்பா இப்பவே ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜெனடிக்ஸ்லயே உங்களால உங்க ஏற்று உங்க ஸ்பெர்ம் மூலமாவே ஈஸியாவே குழந்தைய பெற முடியும். அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும்தான். உங்க ஃபேமிலியில இப்படி யாராவது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்.